வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன். குழந்தைகள் சம்மந்தமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட குழந்தை, அதாவது பிறந்த குழந்தையுடைய சில கேள்விகள் கேட்பாங்க. அதில் குழந்தைங்க வந்து கை சூப்புறது வந்து ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கை சூப்புறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, உண்மையிலே கை சூப்புறது நல்லது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பதிவு செஞ்சுருங்க. தடுப்பூசிகள் போட சொல்லி இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதாவது குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட சொல்லி அறிவுறுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடி தான் வெளிநாட்டில், அதாவது மேலை நாடுகளில் தடுப்பூசி வந்து பெருமளவில் வந்து தடுப்பூசிகள் போடப்படுறதில்லை. வெளிநாடுகளில், அதாவது மேலை நாடுகளில் தடுப்பூசிகள் பெருமளவு பயன்பாட்டில் இல்லை, குழந்தைங்களுக்கு தடுப்பூசிகள் போடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்திருக்கு, ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ மேலை நாடுகளில் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறத கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா அதனால் ஏற்படுற பாதகங்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு புரிய வந்ததுனால தடுப்பூசிகள் போடுறத மேலை நாடுகளில் நிறுத்தியிருக்காங்க. இது 15 நாளைக்கு முன்னாடி வந்த பதிவு. இப்போ நேற்று வந்த பதிவு, இது தமிழ்நாடு சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தைங்களுக்கு தடுப்பூசி கட்டாயமாக போடணும், தடுப்பூசிகள் இலவசமாக. அதாவது தடுப்பூசியோட விலை அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைவேட் டாக்டர்ஸ் அதுக்குன்னு 2000, 3000, 4000 வாங்குறாங்க இல்லையா, அதனால் தடுப்பூசியோட விலையை குறைச்சி இலவசமாகவும் இல்லை விலை குறைப்போட அரசு மருத்துவமனைகள்லையும் தனியார் மருத்துவமனைகள்லையும் போடுறதா வந்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கு. எப்படியான கருத்து முறை? தடுப்பூசி அத்தனை பாதகமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் மெர்க்குரி மாதிரியான மிக மிக மோசமான ரசாயன மருந்துகள், கரப்பாம்பூச்சி போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள், அப்புறம் வந்து ஆசிட், டாய்லெட் வாஷ் பண்ணுற ஆசிட், இது மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸை பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு? தடுப்பூசியை வந்து தயாரிக்கிறது. இதனால் பலவிதமான மூளை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுறது, குழந்தைங்களுக்கு மூளையை டைரெக்டாக தாக்குறது, மந்தத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது அறிவியல் ஆய்வாளர்கள், அதாவது மேலை நாடியா எங்கேருந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்கேருந்தே வந்து அங்கே இருக்கிற மேலை நாட்டு மருத்துவர்களும் ஆய்வாளர்களும் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி தடுப்பூசிகளுடைய பாதகங்களை பற்றியும், இதெல்லாம் என்ன மாதிரியான விளைவுகள், பக்க விளைவுகளை எதிர்காலத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் தடுப்பூசிக்கு பயங்கரமான ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அப்போது இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கோ சுகாதாரத்துறைக்கோ எந்த விதமான பொறுப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே புரியும். குறைஞ்சபட்சம் தடுப்பூசியை தடுக்க முடியலனாலும் நீங்கள் ப்ரமோட் பண்ணாமல் இருந்தாலாவது போதுமே. உங்களுடைய ஆதரவை இந்த மாதிரியான விஷயத்துக்களுக்கு கொடுக்கறதுனால எதிர்கால சந்ததியினர் அழிகிறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப மிக மிக அதாவது எதிர்கால தலைமுறை இறந்து போகிறதுக்கு சாதகமாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அவங்களுக்கு எதிர்கால சந்ததியினர் பற்றி எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நல்லாவே பதிவாகும். அப்படி அக்கறை இருந்திருந்தால் உலக அளவில் இருக்கிற இந்த விஷயங்கள், எல்லா ஆய்வாளர்கள் எத்தனையோ தடுப்பூசிகள் பற்றி எத்தனையோ மரபொழி மருத்துவர்கள், டாக்டர் பிரேமாவதி, ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் பிரேமாவதி எம்டி, அவங்க அப்புறம் சித்த மருத்துவர்கள் எத்தனையோ பேர், பெரிய பெரிய இயக்கங்கள் எல்லாருமே, அப்புறம் மரபொழி மருத்துவங்களில் அக்குஹீலர்ஸ், அக்குபஞ்சர் அக்குஹீலர் டாக்டர் அக்குஹீலர் உமர் ஃபாரூக், அப்புறம் இது போல எத்தனையோ பேர் வந்து தடுப்பூசி பற்றின விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. தடுப்பூசி பற்றின சாதக பாதங்களில் அவங்களோட காணொலியில் பதிவு செஞ்சுருக்காங்க ஆதாரப்பூர்வமாக. அது போக எத்தனையோ இந்தியன் டாக்டர்ஸே தடுப்பூசினால் என்னென்னலாம் குழந்தைங்களுக்கு பாதகம் ஏற்படும் சொல்லிட்டு பதிவு செஞ்சுருக்காங்க. என் புகழேந்தின்னு சொல்லி எம்பிபிஎஸ் டாக்டர், அவரும் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. தடுப்பூசியில் வெளிப்படும் உண்மைகள் சொல்லி அக்குஹீலர் உமர் ஃபாரூக் வந்து புக்கு எழுதியிருக்காரு. அதில் அத்தனை விஷயங்கள் தடுப்பூசியால் ஏற்படுறது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் இருந்தும் அரசு வந்து இப்படி மெத்தனத்தன்மையோட குழந்தைங்களோட உயிரோடையும் ஆரோக்கியத்தோடையும் விளையாடுறது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது. தொடர்ந்து இது போன்ற செயற்பாடுகள் வந்து தடுப்பூசிக்கு எதிராக இருந்தால் மரபொழி மருத்துவர்கள் மொத்த பேரும் இது கடுமையாக வந்து கண்டன போராட்டம் நடத்தும் அப்படிங்கிறத பதிவு செய்யணும். சரி, அடுத்து குழந்தை வந்து விரல் சூப்புறது சரியா தவறா அப்படிங்கிறதும், வாயில் நிப்பல் போடுறாங்க இல்லையா, இது சரியான்றதை கம்பேர் பண்ணணும். அதாவது இந்த கை இருக்குது இல்லையா, உடம்பு முழுக்கவுமே அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது, மெரிடியன் பாயிண்ட்ஸ் இருக்குது உடம்பு முழுக்க, அதாவது சக்தி ஓட்ட புள்ளிகள் உடம்பு முழுக்கவுமே இருக்குது. சீன மருத்துவர்கள் அவங்களுடைய ஆய்வில், அதாவது இயற்கையை உணர்ந்து, இந்த உடல் அறிவியலை உடல் இயற்கையை உணர்ந்து அவங்க 365 புள்ளிகளை வந்து அவங்க கண்ணில் அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ், சிகிச்சை புள்ளி, மொத்த புள்ளிகள், உடலோட மொத்த புள்ளிகளும் 365 புள்ளிகள் அப்படின்றதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. உடலில் இருக்க சக்தி ஓட்ட பாதைகளையும் அவங்க வந்து அவங்களுடைய நான்ஜிங், நெய்ஜிங் போன்ற சீன மருத்துவ பழங்கால சீன மருத்துவ நூலில் பதிவு செஞ்சுருக்காங்க. இது அவங்களுடைய
அவங்களுடைய மெய்ஞான பார்வையிலேருந்து, உடல் பற்றின பார்வையிலேருந்து இந்த சக்தி ஓட்ட பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த சக்தி ஓட்ட புள்ளி பாதைகளுடைய ஒழுங்கமைவோட அந்த 365 பாயிண்டில் 65 சிகிச்சை புள்ளிகளை தான் வந்து நாங்கள் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சிகிச்சைக்காக. இந்த புள்ளிகள் எல்லாமே, இந்த 365 புள்ளிகளும் சக்தி ஓட்ட பாதைகளும் இந்த விரல்கள், தலை, கால் அப்படின்னு சொல்லி உடம்பு முழுக்கவுமே அதோடைய பாதை வந்து போயிட்டுருக்கு. அதாவது கால் விரல்களுடைய நுனியிலிருந்து தலை உச்சி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது. குறிப்பாக இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை விரல் மொத்தமும் சிகிச்சைக்கான புள்ளிகள் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு நெகக்கண் ஓரம் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு மூலகம், அதாவது பஞ்சபூதங்களுடைய ஒவ்வொரு மூலகத்துடைய சக்தி ஓட்ட பாதைகள் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ட்ராவல் ஆகி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் கிட்ட போகுது. ஸோ நாங்கள் கொடுக்குற சிகிச்சையும் இந்த சக்தி ஓட்ட பாதையில் இருக்கிற சிகிச்சை புள்ளிக்கு தான். அது கொடுக்கும்பொழுது உடலில் இம்பேலன்ஸ், பஞ்சபூதங்களோட இம்பேலன்ஸ், எந்த பஞ்சபூதங்களோட இம்பேலன்ஸ் ஏற்பட்டிருக்கோ அதை இந்த பிரபஞ்சத்தோட பஞ்சபூதங்கள்லேருந்து உறிஞ்சி உடலோடைய உள்ளுறுப்புகளுக்கு கொண்டு போகிற வேலையை தான் இந்த சக்தி ஓட்ட பாதைகள் கடத்தி, டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி எப்படி கரண்ட் வந்து ஒயர் வழியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி கடத்தி கொண்டு போகுது. இப்படி இருக்கும் பொழுது குழந்தைகள் கை சூப்புறாங்க அப்படின்னா அவங்க தாயோடைய கருவறைக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு தாயோடைய உளவியல் ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ ரசாயன மருந்துகளுடைய தாக்கத்தினாலேயோ இல்லை உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களுக்கு இயற்கை வாழ்வியல் முறை இதில் செய்கிற டிஸ்டர்பன்ஸ்னாலேயோ அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சின்ன தொந்தரவுகள் உடல் சார்ந்த உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த தொந்தரவுகளை சரி செய்கிறதுக்காக உடல் இயற்கை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தன்னை தானே சரிப்படுத்திக்கிறது, உடலோட தன்மையே தன்னை தானே சரிப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத அடிப்படை. ஸோ இதை தன்னை தானே சரிப்படுத்திக்கிறதுக்காக என்ன செய்யணும், குழந்தைய தூண்டல், குழந்தைக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு தூண்டல் ஏற்படுத்தி இந்த உடலே வாங்கிக்கிறது. அதாவது உடல் அப்படிங்கனாலே அதுக்கு தேவையான ஆற்றலை தானே வாங்கிக்கிறது தான். எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ பசி எடுக்குது, எத்தனை நாள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் பசி வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதை தான் முன்னோர்கள் பசி வந்தால் 10ம் பறந்தோம், பிச்சை எடுக்கிறது, திருடுறது கூட ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். பசியோடைய தன்மையும் வேகமும் தாகமும் அப்படித்தான் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நம்மளால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடல் தனக்கு தேவையானதை எப்படினாலும் கொண்டு எடுத்துக்கும் அப்படிங்கிறதான் இதை புரிஞ்சுக்கணும். இதையே தான் இந்த குழந்தைங்களுக்கும் தேவையான சக்தியையும் ஆற்றலையும் அந்த எந்த உள்ளுறுப்புகள் வந்து தளர்ந்து போயிருக்கோ, சோர்ந்து போயிருக்கோ, தொந்தரவில் இருக்கோ அந்த உள்ளுறுப்புகளை சரி செய்கிறதுக்காக இந்த உடல் ஒரு தூண்டல் அந்த குழந்தைக்குள்ளே ஏற்படுத்தி அதை வந்து நாவழியாக தேவையாக கேட்டு அதை வந்து அந்த குழந்தைங்க தன்னை அறியாமல் ஒரு விரலை சப்புறது, இந்த பெரு விரலை சப்புறது, இந்த ஆள்காட்டி விரலை சப்புறது, இந்த 2 விரலை சப்புறதுன்ற மாதிரியான, இல்லை மொத்த விரலை சப்புறதுன்ற மாதிரியான ஒரு செயல்பாடை தன்னை அறியாமல் செய்யும். இது உடல் உடைய இயக்கம், ஒரு தூண்டல் இல்லையா? அது உடல் தானே. கோமா பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கீங்கள்ல, வாயில் டியூபை வச்சு சாப்பாடு ஊட்டினாலும் உள்ளுக்குள்ளே இயங்குதில்ல. அப்போது நம்மளை அறியாமையும் சில நேரங்களில் உடல் அனிச்சையான இயக்கங்கள் செய்யும். இந்த அனிச்சையான இயக்கம் தான் குழந்தைக்கு அனிச்சையாக அது வாயில் தானே வைக்குது. இதை ஒரு காலத்தில் இருக்க முன்னோர்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. குழந்தைங்க விரல் சூம்புறத ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அதை விட்டுருவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு உண்மையான புரிதல் இல்லைனாலும் குழந்தைங்க அமைதியாக இருக்குது, அழாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு, எப்படி வந்து அம்மை நோய்க்கு அம்மன் தான் காரணம் அப்படின்றதுக்காகவாவது மருந்துகள் மாத்திரைகள் கொடுக்காம உடலுக்கு ஓய்வு கொடுத்து வாழ்வியல் முறையை பின்பற்றுறாங்களோ, இது வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையில் செய்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைங்க அமைதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அமைதியாக இருக்குது அப்படின்ற அதை மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து இந்த விரலை வாயிலேருந்து எடுக்க விடாத அளவுக்கு ஒரு தடுத்து நிறுத்தி வச்சுருக்கு. ஸோ ஒரு நம்பிக்கையில் அவங்களுக்கான ஒரு விஷயமா அந்த குழந்தைங்க வாயில் விரல் வைக்கும்போது தடுத்து நிறுத்தி. இன்றைய தலைமுறையில் டாக்டர்ஸ், ஆங்கில மருத்துவம் என்றைக்கு இந்தியாவுக்குள்ளே அடி எடுத்து வச்சதோ அன்னிலேருந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய எல்லா விதமான பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், உடல் இயற்கை சொல்கிற வழக்கங்கள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ வாயில் விரல் வைக்கிறத தப்பாக பல் எத்து போயிடும், உதடு தடிமன் ஆகிடும், வாய் பெருசாகிடும். அப்புறம் இது மாதிரியான தப்பான கற்பிதங்களை சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை வாயில் விரல் வைக்க விடாமல் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்த குழந்தைங்க தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்கான கருவறை சூழலில் ஏற்பட்ட தொந்தரவுகளில் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிட்டு இயல்புக்கு திரும்புகிற விஷயத்த இந்த வாயில் இருக்கிற விரல் சூம்பிட்டு இருக்கோம் இல்லையா, இதை எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அந்த புள்ளியை ப்ரெஸ் பண்ணி, அதாவது வாயில் பல்லில் வச்சு
அப்படின்னு கடிப்பாங்க இல்லையா, அந்த ஈரோடைய அழுத்தத்தினாலையும் வாயில் வச்சே இருக்க ஊறதுனாலையும் அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் கொடுக்குது. அப்போ ப்ரெஷர் கொடுத்து தூண்டலை ஏற்படுத்தி சரி செய்கிற ப்ராசஸுக்கு இடையூறு நிகழ்த்துறாங்க இந்த ஆங்கிலம். இந்த இடத்துல இந்த 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 இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைங்க வாய் வைக்கிறது தடுக்கக்கூடாது. இது கையில் வேப்பரை தடவுறது இல்லை வேறு எதையோ செஞ்சு அந்த குழந்தைங்களோட வாயில் விரல் வைக்கிறது தடுக்கிறது மிக மிக தவறான ஒன்று. இதனால் உள்ளுறுப்புகள் சரி செய்கிற ப்ராசஸ் தடைப்படும். அதனால தான் அடுத்தடுத்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது, அபாயகரமான வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே உடல் சரி செய்யும்போது திரும்பவும் ரசாயன மருந்துகள் கொண்டு தடுக்கிறதுனால எதிர்காலத்தில் ஏதோ ஒரு உறுப்புகளுடைய பாதிப்பில் நோயாளிகளாக மாறுறாங்க இன்றைய குழந்தைகள். கண் பார்வை கோளாறு, மூச்சு இறைப்பு, சளி பிடிக்கிறது, மந்த புத்தி, அதுக்கப்புறம் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, மறதி, அப்புறம் செரிமான முறைகள் சரியில்லாமல் இருக்கிறது. இது மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் இந்த இன்றைய குழந்தைகள் அனுபவிக்கிறாங்கன்னா இதற்கு காரணம் சின்ன வயசில் அவங்க தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்கு உடல் செய்கிற ப்ராசஸை தடை செய்கிறது தான்.